கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். நாம் தெய்வ பிள்ளைகளே, 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறிவிடும், சரியாகிவிடும், குணமாகிவிடும் என்று சொல்லி தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து அநேக பிரயாசப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் தன் வாழ்க்கையில வேதனையோடு கூட இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயானவள் சமாதானம் இல்லாமல் இருந்தார். தன் சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தினால, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீராத பிரச்சனையினால சமாதானம் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற அந்த பெண்மணிக்கு ஆண்டவரை நினைவுக்கு வந்து விட்டது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாகி விடுவேன் என்று ஓடுகிறார். அவருடைய விசுவாசத்தின்படி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு விட்டால் இப்பொழுது அவள் சுகமாகிவிட்டாள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இதோ இந்த வார்த்தையின்படி நீங்களும் அநேக காரியங்களில் சோர்ந்து போய் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு நிறைய பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் நிற்கிறீர்களோ, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு உயர்வு இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களோ, 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடினது போல நீங்கள் இன்றைக்கு இயேசுவை தேடுவீர்களானால் இயேசு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். இயேசுவை நம்புங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.